அம்மா அம்மா டான்ஸ்லாம் ஆட தெரியாது. டிவில போய் பாட்டு வச்சுட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுனா ஆடிட்டு இது லூசு இது இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சிரிக்கிற எமோஜி அனுப்பி விடுவாங்க. நம்ம வந்து சமையல் சார் சமைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அம்மாக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இளையராஜா சாங்ஸா இருக்கு போட்டோம்னா அந்த சமைக்கிறதோட வைபே அது வேற லெவல். நல்லா குத்து பாட்டா போட்டு நல்லா டான்ஸ் ஆடணும். தலகால் புரியாம ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆடுவோம். பசங்க முன்னாடி வந்து இந்த கொலுசு சத்தம் வச்சுட்டு அப்படியே முடியெல்லாம் கம்பல் தெரியுற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அந்த பையன் பார்த்துட்டாப்ல இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுது. பாக்குற வரைக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது பார்த்ததுக்கு அப்புறம் வா வா அந்த பக்கம் போயிடலாம் அப்படியே மறைஞ்சிடுறது. கேர்ளோடைய போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோடைய போஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாஃப்ட் கேர்ள்ஸோடைய போஸ்ட். லைட்டா வைக்கும். அப்படியே கெத்தா போனோம் சார் அவங்க அது முன்னாடி. எப்படி கெத்தா போறது? இப்போ ஒரு பையன் அங்க நிக்கிறான், அவன் கவனத்தை ஈர்க்கணும். நீங்க எப்படி நடப்பீங்க? நீங்க ரெண்டு பேருமே இப்ப அவர் கவனத்தை ஈர்க்க போறீங்க, சரியா? அவன் திரும்புறதுக்குள்ளே நீ போயிட்டே 1/2 கிலோமீட்டர். இப்போ ஸ்டார் கேஸ்ல நான் வந்துட்டு இருக்கும் வச்சு நான் வந்து அப்படியே தெரியாம அவன் மேல விழுந்தா மாதிரி சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் அவங்க கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். ஆனா ஒரே வெக்கமா இருக்கும். பையன் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான், கிரஷ். பாருடி பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்லுவேன். அவன் வந்து என்ன பார்த்துட்டான்னு நினைச்சு ஒரு டெலியூஷனல் மைண்ட்ல இருந்துட்டு ஐயோ பார்த்துட்டானே இருப்பேன். நீங்க உற்சாகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை சரி பார்த்துட்டேன் சைட் அதுல நீ வரவே இல்லை போல் இருக்கு. இந்த பையனை பார்த்து அவன் ஃபுட்பால் மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சுமா, சரியா? இப்ப அதை விட்டுட்டு வெளியில வந்துருங்க. ரொமான்டிக் மூவி பார்ப்பேன். நானும் அவனும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போமா அப்படின்னு கற்பனை பண்ண. நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பிடும், ஐயோ உங்களை இல்ல அவங்கள கூப்பிட்டேன். இங்க பாருடி இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருனா நீ பாரு. டிபார்ட்மெண்ட்ல யாருன்னா இருப்பாங்க நல்லா கியூட்டா இருக்கானே போய் பேசி பார்ப்போம். ஜாலியா போய் பேசினோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி போறதுக்கு ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன். அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படின்னு பண்ணுவேன் சார். இப்படின்னு பண்ணுவேன் சார். இப்போ நமக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் கூட ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும், அவனை பிடிச்சி அடிக்கிறது. அப்ப இவனுக்கு கியூரியஸா இருக்கும், யாரா இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறது கத்துறது வந்து கேப்பா நீங்க யாரு கேக்குறீங்கன்னு. அப்ப நமக்கு அப்படி கடைசியில ஃப்ரெண்டா தான் ஆயிரும். அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்படிலாம் ஹாய் சொன்னா திருப்பி சொல்லாட்டி ஒரு மாதிரி அவமானம் ஆயிடும். ஸோ கேஷுவலா ஒரு சிரிப்பு. நார்மலாவே ஜிம்ல வந்து ஒரு 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ்டர் விழுந்து சொல்லுவாரு பண்ணுவா, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவா சொல்லுவாரு. அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். சீன் போடுறதுக்குனே 15 அப்படிதான். லுக்ஸ்ல எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ணலான்ற மாதிரி சாரில காஜல் வந்து கொஞ்சமா போறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்றது, பூ 1 முளை வைக்கிறது இல்ல ஒரு 2-3 முளை வைக்கிறது. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா அந்த பையன் இல்ல மொத்த பையனுமே கவனிப்பான் இல்ல.